ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய வசந்த். இந்த வீடியோவில் நம்ம ஆர்சிபி டீம் வந்து விற்க போகிறாங்கன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதை இவங்க வாங்குறாங்க அவங்க வாங்குறாங்க நிறைய ரூமர்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ அதை கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்சிபின்றது வந்து ஒரு இந்தியன் T20 ஐபிஎல்லில் ஒரு 10 டீம் இருக்குது. அதில் ஒரு டீமோட ஃப்ரான்ச்சைசி தான் ஆர்சிபி வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. இந்த டீமை வந்து 2008 விஜய் மல்லையா கிங்ஃபிஷர் பிராண்டோட எக்ஸ் ஓனர் அவர் வாங்கியிருந்தார். அவர் வாங்கினப்போ இந்த டீமோட வேல்யூ வந்து $111 மில்லியன். அதாவது இந்திய ரூபாவில் இன்னைக்கு இந்தியன் மதிப்பில் 1000 கோடி ரூபாய் கொடுத்து இந்த ஆர்சிபி டீம் ஃப்ரான்ச்சைஸியை வாங்கினார் விஜய் மல்லையா. அப்புறம் இன்னைக்கு அதை விற்கிற சூழ்நிலை 2வது ஓனர் விற்க போகிறாரு. விஜய் மல்லையா வந்து இந்த டீமை 2016 யுனைடெட் ஸ்பிரிட்ஸுன்ற ஒரு லிக்கர் பிராண்டுக்கு விற்றாரு. விஜய் மல்லையா டு யுனைடெட் ஸ்பிரிட்ஸ்க்கு 2016 இந்த டீம் நேம் ஓனர்ஷிப் சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த 2016 இந்த காலகட்டம் வரைக்கும் யுனைடெட் ஸ்பிரிட்ஸுன்ற ஒரு லிக்கர் பிராண்ட் தான் ஆர்சிபியை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த 2025 ஆர்சிபி அவங்களோட ஃபர்ஸ்ட் கப்பை அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. இந்த கப்பை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. அந்த இஷ்யூஸ் காரணமாகவும் அவங்களோட யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் அவங்க வந்து இந்த ஆர்சிபி டீம் வந்து சோல் பண்ண போகிறாங்க. இந்த சேலை பற்றி நிறைய ரூமர்ஸ் வந்துருந்துச்சு. இவங்க வாங்க போகிறாங்க அவங்க வாங்க போகிறாங்கன்னு. ஆனால் இப்போ ஃபைனல் டேட் வந்து யார் வாங்க போகிறாங்கன்னா ஹோம்பாலியா ஃபிலிம்ஸ், அவங்க வந்து பிரபல கன்னடா ஃபிலிம் ப்ரொடியூசிங் கம்பெனி, அவங்க வாங்க போகிறாங்க. அவங்க தான் பிரபல வெற்றி படங்கள் ஆனால் கேஜிஎஃப், காந்தாரா அண்ட் சலார் போல் படங்களோட ப்ரொடியூசர். அவங்க தான் இப்போ ஆர்சிபி டீம் ஃப்ரான்ச்சைஸியை வாங்க போகிறாங்க. அவங்க வாங்க போகிற விலை வந்து அப்ராக்சிமேட்டாக $2 பில்லியன், அதாவது இந்திய மதிப்புக்கு 17,000 கோடி கொடுத்து ஆர்சிபி டீம் ஃப்ரான்ச்சைஸியை அவங்க வாங்க போகிறாங்க. இந்த டீல் வந்து என்னைக்குள்ளார முடியணும்னு பார்த்தீங்கன்னா 31 மார்ச் 2026 இந்த டீலானது முடியணும். ஏன்னா இந்த 2025 ஐபிஎல் சீசனை வந்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸுன்ற கம்பெனி தான் ஓனர். ஆனால் 2026 ஐபிஎல் சீசனுக்கான ஓனர் வந்து ஹோம்பாலியா ஃபிலிம்ஸ், இவங்க தான் இதோட ஓனர்னு இப்போ அஃபிஷியலாக அப்டேட் வந்திருக்கு. அப்புறம் இவங்க இந்த இன்னும் 3 மாத காலத்துக்குள்ளார இவங்க ஓனர்ஷிப் எல்லாமே அவங்க டீடு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்புறம் 2026 இதோட ஓனர்ஷிப் வந்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸ்கிட்ட இல்லை, ஹோம்பாலியா ஃபிலிம்ஸ் தான். அப்புறம் ஆர்சிபின்ற நேம் அவங்க கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஆனால் ராயல் சேலஞ்சர்ஸ்ன்றது வந்து அவங்களோட யுனைடெட் ஸ்பிரிட்ஸோட ஒரு ட்ரேட்மார்க், அவங்களோட லிக்கரோட பேர் இது. கண்டிப்பாக அதோட ட்ரேட்மார்க் இவங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க அது என்ன பேர், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை வேறு ஏதாவது பேர் வச்சுட்டு கூட ஆனால் ஷார்ட் ஃபார்மில் ஆர்சிபின்ற வர மாதிரி தான் இவங்க வைக்கிற மாதிரி இப்போ நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன பேருன்னு இன்னும் அஃபிஷியலாக எந்த அப்டேட்டும் இல்லை. ஆனால் சில அப்டேட்ஸ் லீக் ஆகிருக்கு. ராக்கி சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படின்னு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 80% இதான் நேமுன்னு ஃபைனல் ஆகிருக்கு. ஆனால் இன்னும் அஃபிஷியல் அப்டேட் இதை பற்றி எதுவும் இல்லை. உங்களுக்கு இதை பற்றி அஃபிஷியல் அப்டேட் தெரிஞ்சது நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.